இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்கா, என்னாச்சு? ஏன் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்கிட்டு இருந்த மனுஷனை திடீர்னு காணோம். எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அது ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? அது நான் ஆஃபீஸ் தான் போயிட்டு வந்தேன். ஆஃபீஸா? அதுவும் இந்த டைம்லயா? என்னங்க சொல்றீங்க? இந்த டைம்ல எதுக்கு ஆஃபீஸ் போனீங்க? இல்ல, அது ஒரு முக்கியமான ஃபைல் அங்க மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில வேற எனக்கு மீட்டிங் இருக்கா. அதான் ஆஃபீஸில் போய் ஃபைலை பார்த்து அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரேன். அது நான் காலையில் மறந்துடுவேன்ல, அதான் உடனே போய் சரி பண்ணிட்டு வரேன். சரிங்க, போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த தேவையில்லாத டென்ஷன் எதுக்கு? நான் சொல்லிட்டு போயிருக்கலாம் தான். நீ வேற ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை எதுக்காக தொந்தரவு பண்ணுன்னு உன்கிட்ட சொல்லலை. நீங்க காணும்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்ன துர்கா, நான் என்ன தேவிமா மாதிரி சின்ன பொண்ணானே? எதுக்காக நீ பயப்படுற? எதுக்காக பயப்படணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க என்னோட ஹஸ்பண்ட். பாதி ராத்திரியில காணோம்னா பயப்பட மாட்டாங்களா? சரி, எனக்கு புரியுது. அதான் நான் வந்துட்டேன்ல. சரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நைட்ல வெளியில போறதா இருந்தா நான் தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மெசேஜ் கூட பண்ணுங்க. நான் டென்ஷன் இல்லாம இருப்பேன்ல. சரி, ஓகே ஓகே, காம் டவுன். நீ படுத்துக்கோ. சரி, போய் படுங்க, வந்துடுறேன். நீ படுத்துக்கோ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. திரும்புங்க. என்ன? ஐயோ, திரும்புங்க சொல்றேன். பின்னாடி சட்டை கிழிஞ்சு காயமாயிருக்கு. எப்படி? என்னது? டி-ஷர்ட் கிழிஞ்சிருக்கா? ஆமாங்க, உடம்புல காயமும் ஆயிருக்கு. எங்க ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது துர்கா. டி-ஷர்ட் கிழிஞ்சிருக்கு, உடம்புல காயமானது கூட தெரியாம இருந்திருக்கீங்க. முதல்ல டி-ஷர்ட்டை கழட்டுங்க, காயத்துக்கு மருந்து போடலாம். துர்கா, கழட்டுங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். இப்ப பரவாயில்லையா? ஓகே. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க எனக்காக. சரி, போய் படுங்க. நீ படுத்துக்கோ. ஆபீஸ்க்கு போனா சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? எங்க போயிருப்பாரு?